ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வீடியோவை வந்து ஷேர் பண்ண போகிறேன். நேற்று மாலா அப்படின்ற சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுங்க, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. எப்போவுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் போன தடவை பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸை பற்றி ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அது கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. எப்போவுமே இல்லாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரிஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. சிஸ்டர், நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன், நிறைவேறிடுச்சு சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நல்லபடியாக பூஜை பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு அக்கா கமெண்ட் பண்ணி. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பலனை பற்றி தான் சொல்ல போகிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி எனக்கு இன்னும் 2 வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அக்கா. நான் இனிமே பிரம்ம முகூர்த்த பூஜையை நாள் கணக்கில் பண்ணாமல் பீரியட்ஸ் டைம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் அக்கா. என்னோட எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. ரொம்ப நன்றி அக்கா. இன்னும் நிறைய பாசிட்டிவ் வீடியோ போடுங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். மங்கையர்கரசி அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அக்கா, ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்திருக்கு. 2 வீக்ஸ்க்கு அப்புறமா பேபிக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கான்னு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அக்கா, ஹார்ட் பீட் பேபிக்கு வரணும்னு. உங்களை பார்த்து தான் நான் வந்து 2 மந்த்ஸாக பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டினியூவாக பண்ணேன். நல்ல நியூஸ் நடந்திருக்கு. பாய் பேபி பிறக்கணும் அக்கா. இன்னும் பேபிக்கும் ஹார்ட் பீட் வந்திருக்கணும் அக்கா. இப்போ பூஜைனால பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. சீக்கிரம் அகைன் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கும். நல்லபடியாக வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரியே பாய் பேபி பிறக்கணும்னு நானும் கண்டிப்பாக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். லலிதா ஸ்ரீசெல்வி அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. அக்கா, உங்களுக்கு நன்றி. எனக்காக வேண்டிய வேண்டுதல் நடந்தது அக்கா. என் கணவர் வேலையில இந்த ப்ராப்ளம் சரியானது அக்கா. உங்களுக்கு தேங்க்ஸ் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைரமணி அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு. என்னால் பூஜை பண்ண முடியல சிஸ்டர். மார்னிங் பூஜை பண்ணதுனால ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு சிஸ்டர். ஐ எம் ப்ரெக்னென்ட் ஃபார் செகண்ட் பேபி. நான் பேபிக்கு எதிர்பார்க்கல, ஆனால் கிடச்சிருக்கு சிஸ்டர். மணி ப்ராப்ளம்க்கு பூஜை பண்ண சிஸ்டர். உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்கள் பண கஷ்டத்தெல்லாம் தாண்டி இது நிஜமாவே உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக இந்த குழந்தை வர நேரம் உங்களோட கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடணும். நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. சகோதரி, எங்களுக்கு புது வீடு கிடைத்து விட்டது. நீங்கள் சொன்னது சரிதான். நம்மளை சுற்றி நல்லவங்க இருந்தால் நாமளும் பாசிட்டிவாக இருக்க முடியும். கடவுள் நல்லது தான் செஞ்சுருக்காரு. புது ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்கள் பிரம்ம முகூர்த்தம் செஞ்சோம், உங்களுக்கு ஓகேவானு கேட்டோம். அவங்க தாராளமாக பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் புது வீட்டில் முதல் நாள்லேருந்து பூஜை செய்யவா இல்லை 20வது நாள் பூஜை செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு நிஜமாவே இந்த கமெண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 1 வீக், அதாவது இந்த கமெண்ட் பண்ணி 1 வீக் முன்னாடி தான் இந்த சிஸ்டர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, கமெண்ட்லேயே அவங்க தெரியுது அவங்க எவ்வளோ அழறாங்க அப்படின்றது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க இருக்க வீட்டில் அவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்து பிடிக்கல. இவன் மட்டும் காலைல எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறா, என் வீட்டு வாசலில் விளக்கெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதே வந்து சுத்தமாக விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட ரொம்ப சொன்னாங்க, இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் சுத்தமாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை சிஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் கழிச்சு வந்துட்டு, நீங்கள் வந்து வீடு காலி பண்ணிக்கோங்க, எங்கள் ரிலேட்டிவ் வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், கடவுள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அவங்களோட பேட் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் உங்களை தள்ளி வைக்கிறார் சிஸ்டர். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 5 டேஸ் கழிச்சு நினைக்கிறேன் சிஸ்டர் மறுபடியும் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, புது வீடு வந்து கிடச்சிருச்சு. நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கேட்டுட்டோம், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க.
பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சாமி கும்பிடுறோம். அந்த டைம்லேயும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, நம்மளை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்க, நம்ம செய்கிற விஷயத்த பார்த்து ஐயோ இவங்க மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, நம்ம வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் அதோட கஷ்டம் வந்து தெரியும். அதனால வந்து நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். கடவுள் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த தள்ளி வைக்கிறாரு, உங்ககிட்ட இருந்து யாராவது பேசல அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து மைண்ட்ல கொண்டு வந்துக்கோங்க. ஆக்சுவலாக நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ அதை ஃபாலோவும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர், உங்களுக்கு வீடு கிடைச்சதுல நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீபான்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஹாய் அக்கா, முதல் பிரம்ம முகூர்த்த பூஜையில் நல்ல பலன்கள் கிடைத்தது, நன்றி. நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். அடுத்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பித்து விட்டேன், ப்ளஸ் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நினைக்கிறீங்க. தேங்க்யூ. நீங்கள் இனிமேல் நடக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்தது வந்து முனுசாமி அப்படின்ற ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் படித்தேன்னு நினைக்கிறேன். அக்கா உங்கள் வீடியோ பார்த்து என்னுடைய தங்கச்சி கிட்ட பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி சொன்னேன். என்னுடைய சிஸ்டரும் உங்கள் வீடியோ பார்த்து 21 நாள் பூஜை பண்ணாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு ரொம்பவே கேட்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சொல்கிறீங்க இது நல்லா இருக்குது, இது வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக அது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு தான் வேணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நமக்கு நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது சரண்யா நக்ஷா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அக்கா நான் 5 நாளைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியாது, ஆனால் நான் வேண்டியது வந்து கிடைச்சிருச்சு. எல்லாம் உங்களால் மட்டும்தான், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுதும் இதை சொல்கிறேன், எப்போதும் இதையே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், எப்போவுமே நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் சொல்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும், நல்லபடியாக பூஜை பண்ணணும்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனா அப்படின்ற ஐடியிலேருந்து தான் வந்திருக்கு. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் பூஜா. ஐ ஸ்டார்டட் தி பூஜா பிஃபோர் 2 weeks ஒன்லி, பட் ஐ காட் எ பிக் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப். ஐ ஹாப்பி டு ஷேர் திஸ் டு ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பூஜா கைடன்ஸ் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இத்தனை பேர் அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில பேர் அக்கா நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பூஜையோட வேண்டுதல் வந்து நடந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோட 48வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. இன்னையோட நான் வந்து 48 நாள் வந்து முடியுது. ஆனால் இது அப்படியே வந்து 49, 50 அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் நினச்ச விஷயம் வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு. ஒரு 15 days இருக்கும் போதே ஃபஸ்ட்டு வேண்டுதல் வந்து நடந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கேஷ் விஷயம் தான் அது. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்காக ஆக்சுவலாக வேண்டியிருந்தேன் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week முன்னாடி தான் ஆக்சுவலாக அதுவுமே நடந்துச்சு. எனக்கு என்னோடய லைஃப்பில் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன். நான் வேண்டின விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையில் உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இனிமே பண்ண போகிற எல்லாருமே வந்து நல்லபடியாக பண்ணணும், எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் அக்கா நான் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு டிலே ஆகுது, ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணாமலே வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயத்த ஃபுல்லாக வந்து பண்ணி முடிங்க. அதே மாதிரி நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நடக்குமா நடக்காதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.